Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ் உங்களோட பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ் சாப்டர் 7 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி நம்ம ஹீரோ கீழே விழுந்து அழுதுகிட்டு இருந்திருப்பால. அப்போ அங்கே இருக்க சீஃப் வந்து சரி அழுகாத ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய டார்க் கலரில் ஒரு உருவம் வந்து அப்படியே நம்ம ஹீரோஸை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல சிஸ்டம் வந்து சீக்கிரம் அது ஒரு டேஞ்சரஸான கோஸ்ட் வந்துருக்கு, குட்டி பொண்ணு போய் அதை காப்பாற்று, போய் நம்ம ஹீரோவை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஹீரோ உடம்புலேருந்து அந்த குட்டி பொண்ணு வெளியே வராங்க. இது வந்து குட்டி பைக்கு போல குட்டி பொண்ணு சொல்லுவோம். அப்போ அந்த பேய் வெளியே வந்தோடனே எல்லாரும் பார்க்குறாங்க என்னது இதுன்னு. அப்போ பார்த்ததுக்கு அடுத்து ஐயோ அதுதான் அந்த லிட்டில் டெத் பிங்கர் கேர்ள் தானே, ஐயோ அவன் வந்துட்டான், அவனை நம்ம சாவ போகிறோம், எல்லாரும் எதிர் திசையை பார்த்து ஓடுங்க, அவனை பார்க்காதீங்க, ஓடுங்க அப்படி எல்லாரும் அந்த இடத்த விட்டு துணியை ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஓடும் போது அந்த சைடு ஒரு அதிர்ச்சி பார்த்தா அந்த சைடு ஒரு பெரிய கால் மட்டும் தெரியுது. அந்த சைடு அவங்க பார்த்தோன்னே அந்த உருவம் இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கு. ஒரு நிமிஷம் இது என்ன அந்த பையோட இது பெருசாக இருக்கு, இல்லை இது செட் ஆகாது, எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு அங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தர் ஐயோ நான் வீட்டுக்கு போகிற பெரிய பையன் இருக்கிறேன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் கத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அந்த பெரிய டைகர் வந்து கத்திக்கிட்டு வரும்போது எதிர்த்து நோக்கி அந்த குட்டி பொண்ணு போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ஆஃபீஸர் வந்து சீஃப் ஓடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அங்கே சிஸ்டம் வந்து அது ஒரு பெரிய டைகர் சொல்லு, அது மிட் லெவல் ஃபியாஸ் கோஸ்டாக இருக்கும் அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஸ்லைம் என்ன சொல்லுன்னா இது கண்டிப்பாக இந்த ஏதோ பிளட்டோட ஸ்மெல்லை பார்த்தா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் ஹீரோக்கு அடிபட்டுருக்கும்ல, ஓ இது நம்ம ஹீரோ பையோட மூக்கிலேருந்து ரத்தம் வந்துச்சு, அதனால தான் இந்த டைகர் வந்திருக்கு போல. இதை பார்த்தா இது மொத்தம் 100க்கு மேலே வந்து மக்களை வந்து சாவடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு புது ஸ்கில்லை டெவலப் பண்ணி வச்சிருக்கு, அதுதான் கோஸ்ட் ஷேடோ க்ளா, அதனால அது ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ப்ராடக்டாக அந்த குட்டி பொண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிஸ்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா குட்டி பொண்ணு நீ அதுக்கெல்லாம் மேட்ச் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் நம்ம குட்டி பொண்ணு வந்து அதெல்லாம் இல்லை, எதாக இருந்தாலும் நான் வந்து என்னோட மாஸ்டரை காப்பாற்ற நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கையில் வந்து ஒரு எனர்ஜியை கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அதை நேராக போய் அந்த டைகர் கழுத்து ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அந்த டைகர் பார்க்குது என்னதுன்னு. அப்போ மற்ற எல்லாரும் அந்த இடையில இருப்பாங்களே அவங்கள பயந்துக்கிட்டு இருக்காங்க, பேய்க்கு சண்டை நடக்குதுன்னா ஓடுங்கடா அப்படின்னு வந்து இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அப்படின்னு ஒரு சவுண்டு பார்த்தா அந்த குட்டி பொண்ணு வந்து கையில் அந்த எனர்ஜி கேதர் பண்ணாங்களே அதை வந்து நம்ம குட்டி பொண்ணு சைடு இழுக்கிறாங்க. ஆனால் அந்த டைகர் வந்து வரமாட்டேன்னு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணை வந்து இழுக்குது, அப்படியே கழுத்தை வச்சு இழுக்கும்போது அந்த குட்டி பொண்ணு அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைகர் வந்து அப்படின்னு பக்கத்தில் வரும்போது ஐயோ அந்த குட்டி பொண்ணை வந்து ஒரு ஆப்பனண்டா இல்லையா, ஐயோ அப்போ அவ்வளோதான் நம்மளும் சாக போகிறோம். குட்டி பொண்ணு வந்து 17 பேரை வந்து கொலை பண்ணியிருக்கோம், ஆனால் அதுவே இந்த டைகர் கிட்ட இல்லைன்னா அப்போ இந்த டைகர் கண்டிப்பாக ஒரு 100 பேராச்சும் கொலை பண்ணியிருக்கோம். அப்போ 100 பேர்னா இது கண்டிப்பாக நம்ம தான் எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் ஆக போகிறோம், என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு ஒரு ஆஃபீஸர் இருந்து அம்மா நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எது கண்டுக்காம நம்ம ஹீரோ அந்த சைடு சமணங்கால் போட்டு அந்த சைடு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டைகர் வந்து கத்திக்கிட்டு வருது. அப்படி வரும்போது இந்த சைடு வந்து காக்கா வந்து சீஃபு உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைகர் வந்து ஜூல வந்து தப்பிச்சு வந்துச்சுல, அப்போது அதை இங்கே தானே ஷூட் பண்ணாங்க, அது ஹியூமன்ஸ்னால தானே இங்கே ஷூட் பண்ணாங்க, இந்த பிரிட்ஜில் தானே ஷூட் பண்ணாங்க, அதான் இந்த டைகரோ அப்புறம் அந்த காக்கா சொல்லிட்டு இருக்கும்போது சந்தேகம் இல்லடா அதாண்ட இந்த டைகரு அது அப்படியே உருமாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அது வரதை பார்த்தா இங்கே இருக்க எல்லா மக்களையும் வந்து ரிவெஞ்சுக்காக வருது போல், அவ்வளோ அப்போனா இதோட சோல் எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியலையே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க, நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் வந்து அது அடிப்பட்டதில் அப்படின்னு இருக்கான். அப்போ அந்த டைகர் வேகமாக வந்து அந்த பிரிட்ஜு கிட்ட காலை வச்சா ஒரே அட்டாக் பண்ணுது, அந்த இடம் அப்படியே செதுருது. அப்போ அந்த டைகர் அங்கே தேடி பார்க்கும்போது எல்லாரும் என்னாச்சு நம்ம உயிரோடு இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான கோல்டன் எனர்ஜிலாம் உருவம் வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா அது நம்ம ஹீரோ கொடுத்த டாலிஸ்மேன் தான், அந்த குட்டி டாலிஸ்மேன் தான் அவ்வளோ பெரிய உயிரை காப்பாற்றிட்டு இருக்கு. அங்கே இருக்க எல்லா ஆஃபீஸரையும் காப்பாற்றிருச்சு, அதாவது யாரெல்லாம் அந்த டாலிஸ்மேன் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றிருச்சு. அந்த டைகர்னால அதை குத்தவே முடியல, அந்த டைகரோட கை அப்படியே வந்து விலகிட்டு இருக்கு, ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு மாதிரி இங்கே இருக்கிறனால அந்த டைகர்னால அட்டாக் பண்ண முடியல. அப்புறம் அந்த டைகர் பார்க்குது என்னது இது ஏன் அட்டாக் போலையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை இது போகும் அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த டைகர் வந்து விடாமுயற்சியாக வந்து வெட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி வெட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க அந்த சீஃப் வந்து எல்லாரும் பாருங்க இனிமேல் நம்ம பயப்பட தேவையில்ல, இந்த பீஸ்னால நம்மளை ஹர்ட் பண்ண முடியாது அப்புறம் அந்த சீஃப் தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் அவங்களோட டாலிஸ்மேனை தூக்கிட்டு அப்படி வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது சைடு பின்னாடி பார்த்தா 4-5 வச்சிருப்பான், எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, வாங்கடா முடிஞ்சாவா அப்படின்னு வந்து எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த டைகர் ஒரு செகண்ட் பயப்படுது, என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கு. இதுதான் நம்மளோட வெற்றி அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த டாலிஸ்மேனை எடுத்துக்கிட்டு அந்த டைகர் கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை அந்த டைகர் பயந்துக்கிட்டு இருக்க போது இதுதான் வீட்டுக்கு போகிறதான பவர் அப்படி எல்லாரும் கத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எப்படி இத்தனை பேர் வந்தாங்கலாம் தெரில, பட் அது
கதையில் எதுவும் கேட்கக்கூடாது. அப்போ அந்த டைகர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி எப்படி இப்படி இருக்கு, ஏன் கை போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க மற்ற எல்லா சோல்ஜர்ஸும் வந்து அவ்வளோதான், இனிமேல் அந்த பூனைனால அந்த டைகர்னால எங்களை அழிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல இருந்து ஒரு கை மட்டும் வருது. அந்த கை நேரம் அந்த டைகர் கிட்ட போகும்போது அந்த டைகர் பார்க்குது என்ன கைன்னு பார்த்தா அது வந்து ஒரே இது சுண்டி விடுது. அந்த டைகர் அடிச்சு விட்டாங்க. இது வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு எப்படி அடி வாங்கினியா அப்படி ஹீரோ வந்து இவனோட சும்மா இருக்காம வந்து கையை வச்சு ஆட்டிட்டான். இதனால வந்து டேய் என்னடா பண்ண, இப்படிலாம் பண்ண நம்மளை கொலை பண்ண போதுடா அப்படின்னு சீஃப் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த டைகர் அப்படி கோவமாயிட்டு இருக்கு. என்னையவா நீ அடிச்ச, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அதோட கத்தல் வந்து ஒரு பெரிய சோனிக் வேவா போய் அங்க இருக்க எல்லாரும் பறந்து போய்கிட்டு இருக்காங்க. மெயினா நம்ம ஹீரோ அப்படியே பறந்துகிட்டு இருக்கான். அப்ப இந்த சிஸ்டம் வந்து அது வந்து ஒரு டைகர் சொல்லு, அது ரொம்ப ரேஞ்சில் இருக்கு, அது கோபத்தில் இருக்கு, ஐயோ என்ன பண்றது இல்லை, எல்லாரும் ஓடுங்க 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 அப்படின்னு அந்த ஸ்லைம் வந்து கையில் வந்து ஒரு தட்டையும் ஒரு கம்பி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா அந்த டைகர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷீல்டை உடச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோ டாலிஸ்மன் கொடுத்துருப்பால அது கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ இனிமேல் அது தாங்காது, எல்லாரும் ஓடுங்க 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 எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீஃப் கீழே விழுந்துட்டாங்க. அந்த சீஃபை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓடுங்க, யாரும் பின்னாடி பார்க்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ அப்படியே அந்த பறந்து போனால அப்போ தான் வந்து லேண்ட் ஆகிறான். அப்போ அந்த சீஃப் வந்து பார்த்துட்டு ஹீரோ பையா சீக்கிரம் எங்களை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு இருக்கான். அப்போ அந்த டைகர் வேகமாக ஹீரோ கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கு. என்னோட நெத்தி பொட்டில நீ அடிச்சா நீ விட மாட்டிய அப்புறம் இந்த டைகர் வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கிட்ட வந்து தலையை சுரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஹீரோட ஒரு ஷூ வந்து கீழே விழுந்துருச்சு. அப்போ வந்து அங்கே இருக்க அந்த சீஃப் வந்து ஹீரோ அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திரும்பி ஒரு டார்க் எனர்ஜி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அது வந்து நேரப்பா இந்த டைகரோட ஒரு கை அப்படியே ஃபுல்லாக லாக் பண்ணிருக்கு. அப்போ பின்னாடி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு வந்துருச்சு. அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ தைரியம் தான் என்னோட மாஸ்டரை நீ சாப்பிட பார்ப்ப அப்படின்னு அது கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சைடு வந்து அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தூக்கி அந்த டைகரை எரிஞ்சு விடுறாங்க. போய் அவங்கள போய் சாப்பிடு அப்படின்னு வந்து இந்த குட்டி பொண்ணு சொல்கிறப்ப, அதாவது எங்களோட பாச சாப்பிட்றதுக்குள்ள அவங்கள போய் சாப்பிடு, அவங்க சும்மா தானே வர்றாங்க, அவங்கள போய் சாப்பிட அப்படி இந்த குட்டி பொண்ணு சொல்லும் போது அந்த டைகர் பறந்து போய் விழுகுது. நேராக அந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்களே அந்த போலீஸ் அவங்க மேலே அப்படியே விழுந்து டொமின்னு விழுகுது. இந்த சைடு வந்து டைகருக்கு அப்படியே அடிபடுதா. அப்போ இந்த சைடு ஆனஸ்டா நீ ஒரு பெரிய பூனாதான் அப்படின்னு ஹீரோ எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ என்ன சொல்றானா, இந்த மாதிரி ஒரு பூனையை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, நீ ரொம்ப பெருசாக தான் இருக்க, நீ ஏன் இந்த மாதிரி ஒரு கிரேட் வாரியரான டோங் டோங் யா அவனோட மவுண்டா மாதிரி இல்லாம அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த புலிக்கு பின்னாடி இருக்கிற முடியை வந்து பிடிச்சி இழுத்து விட்டான். அப்போ அந்த ஸ்லைம் பார்த்துட்டு என்னடா பிடிக்குது அது டைகரா, டைகர் பின்னாடி எதுக்குற உருவி விட்டா அது வந்து இன்னும் ரொம்ப கோவமா இருடா அப்புறம் அந்த ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எங்க பிடிங்கி இழுத்தான் தெரியுமா, அங்கதான் இழுத்து விட்டான். அப்போ அந்த சைடு டைகர் வந்து ரொம்ப கோவமா இருக்கு. என்ன முன்னாடி அடிச்ச இவன் என்ன என் பின்னாடி அடிக்கிறியா. அப்புறம் அந்த டைகர் வந்து அப்படியே கொடூரமா பார்த்துட்டு இருக்கு. இங்க ஹீரோ கேஷா நின்றுகிட்டு இருக்கான். அங்கிட்ட அந்த ஸ்லைம் வந்து சீக்கிரம் கொலை பண்ணிடுடா அப்படி வந்து வேர்த்து உருவத்து கத்திக்கிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டைகர் வேகமாக வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த ஸ்லைம் எப்படியோ அந்த சிஸ்டம் வந்து எப்படியோ வந்து நம்ம ஹீரோ தூக்கிட்டு இருக்கு. என்ன நீ என்னை சாப்பிட பார்க்குறியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்லைம் ஜஸ்ட் மிஸ் தூக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமான டேமேஜ் விழுந்திருக்கும். வந்து உன்னை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறான்னு பார்த்தா நீ என்னை அட்டாக் பண்றியா, எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்னு ஹீரோ கோமாயிட்டான். அப்படிதான் கோமாடு, இது அப்படிதான் கோமாடு. இப்போ சிஸ்டம் வந்து உன்னோட ஹோஸ்ட் பவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குது, இதுதான் 1000 பவுண்ட் ஹேமர் அப்படின்னு வந்து அந்த சிஸ்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து இதான் மீட்டியாரி பஞ்சு அப்படின்னு சொல்லி அந்த கன்னத்திலேயே வந்து அப்படியே சொல்லி அந்த டைகரோட கண்ணத்திலே ஒரே குத்துல வந்து அப்படியே அது தேய்ச்சிக்கிட்டு போய் விழுந்துகிட்டு இருக்கு. அது விழுகல, அது ஒரு சைடு இருக்க பல்லு வீங்கி போய் அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோ உடலையே அங்கேருந்து அப்படியே நேராக குதிச்சு வந்துகிட்டு இருக்கான். இதுதான் ஸ்பெஷல் மூவ் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துக்கிட்டு அப்படி அப்படின்னு குத்திக்கிட்டு இருக்கான். அந்த டைகர் அவ்வளோதான், மற்றவங்களாம் பார்க்குறாங்க என்னடா பண்ணுற அது பாவண்டா அப்படின்னு ஒரு ஃபீலிங் கொண்டு வர அளவு நம்ம ஹீரோ கொடூரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதில் வந்து எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க, யாரா இவன் எங்கேதா வந்தா அப்படின்னு. அப்போது கொஞ்சம் கடைசியாக பார்த்தா அந்த புலி இந்த சின்சானில் வீங்குற மாதிரி எல்லா இடத்துலையும் வீங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன சரண்டர் பண்ணுறியா, என்ன ஒத்துக்கிறியா அவன் தோல்வியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது அந்த புலி வந்து ஒத்துக்கிறேன் அப்படி வெள்ளை கொடியை காமிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போதான் நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த விழுந்து போன செருப்பு எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த புலிக்கு மேலே உட்காந்துட்டு ஓகே இது சரண்டர் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு புது ஸ்கில் கிடச்சிச்சு, இப்போ என்னால் வந்து பீஸ்ட்டை டேம் பண்ண முடியும், ஜாலி அப்படி ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கு. அந்த புலி மேலே உட்காந்துக்கிட்டு அந்த புலி என்னென்ன பயந்துக்கிட்டே அடிக்காத போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அப்படியே அந்த புளியை வந்து தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தியா குட்டி பொண்ணு, இங்கே பாரு நமக்கு புது மெம்பர் வந்திருக்கான், இதுதான் வந்து பெரிய பூனை, இதனால வந்து எந்திரிக்க முடியும் நடக்க முடியும், நம்ம இவனை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த புளியா இருந்தது வந்து பூனையா மாதிரி நாய்க்குட்டியா மாதிரி அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து என்னோட மாஸ்டரை வந்து நீ வந்து என்னோட மாஸ்டரை சாப்பிட போகிறேன்னா நீ என்னை தாண்டி தான் போகணும் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு வேற விரட்டிக்கிட்டு இருக்கு.
இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அந்த புலிக்கு மேலே உட்காந்துட்டு அங்கிட்டு போ அங்கிட்டு போ குளுங்க இங்கிட்டு போ இங்கிட்டு போ அப்படின்னு வந்து அதுக்கு ரூட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த புலி வந்து அடிபட்டு அதுக்கு இங்கிட்ட வந்து நடந்து போயிட்டு இருக்கு. இது எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசி அந்த புலி வந்து பறக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இது சூப்பராக பறக்குது 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 நல்லா இருக்கு பறக்குது அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அந்த புலி வச்சுக்கிறேன் எனக்கு டைம் கிடைக்கும் அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த இடத்துல பார்த்தா அந்த புலி வந்து ஹீரோவும் அந்த குட்டி பண்ணியும் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கு. இங்கே கீழே பார்த்தா காக்கா வந்து அம்மா சீஃபு ஹீரோ அங்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீஃபு என்ன எதுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் எனக்கு கண்ணு தெரியாதா எனக்கு தெரியுது போய் அவனை பிடிக்கிறேன் எல்லாரும் போங்கடா அவன் எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிருப்பான் அப்படின்னு சீஃப் சொல்லும்போது சேஸ் பண்ணுமா நம்ம எப்படி சேஸ் பண்ணுறோம் அவன் பறந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்டு சீஃபுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வண்டியில் போனால் எப்படி பிடிக்கிறது அவங்க பறந்து எங்கேயோ போகிறாங்களே அப்படின்னு இருக்கும்போது இந்த புளியை காமிக்கிறாங்க. ஆல்ரெடி பல தூரத்துக்கு போயிருச்சு. டேய் என்னடா பண்ணுறது எதையாச்சும் பண்ணுறா போய் அவனை பிடிக்கிறோம்டா போய் கண்டுபிடிப்போம்டா அப்படின்னு வந்து சீஃப் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் தொலைஞ்சு போனால் நான் எப்போ வந்து அந்த மேல் இடத்துல வந்து சொல்லுவேன் ஐ மீன் அங்கே இருக்க டாக்டர் லீட்டை எப்படி சொல்கிறது அப்படின்னு வந்து ரொம்ப கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. நடந்து போயாச்சும் அவனை பிடிப்போம் ஓடி போயாச்சும் பிடிக்கும் சீக்கிரம் அவனை போய் பிடிப்போம் அப்படின்னு எல்லாரும் ஓடி போயிட்டு இருக்காங்க. இங்கிட்டு சீஃப் வந்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.